அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க சார். எல்லா குற்றங்களும் பெரிய குற்றங்க. அந்த குற்றங்களினுடைய தாய்மடியே போதை பழக்க வழக்கம் தான். ஒரு குழந்தைக்கு போதை பழக்க வழக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது தவறான சிந்தனைக்கு போகும். தட்டி கேட்டா வன்முறையை கையில் எடுக்கும். வன்முறையில ஈடுபடுகிற பொழுது அது அகைன்ஸ்ட் சிஸ்டமா போகும். பின்பு கொலை கொள்ளை சமூக விரோத செயல்கள். அப்ப இந்த போதை என்பதை வேரோடும் வேரடி மண்ணும் வீழ்த்துவதற்காக பல்வேறு வகை நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1638 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால. உடனடியாக சரண்டர் ஆக வேண்டும்னு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரம் பிறப்பிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை சற்றொப்ப 2000 சொச்சம். இவங்களெல்லாம் சேர்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000+ கிரிமினல்ஸை உடனடியாக ரிமாண்ட் பண்ணி ஜெயில தள்ள போறோம். கடந்த 5 ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களா இருக்கு பாருங்க. நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அதெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் கொட்டி அழித்து எரித்து அழிக்கப்படுகிறது. போதையில்லா தமிழ்நாடு என்பது நம்முடைய இலக்கு. நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் இந்த போதை கலாச்சாரம் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படும். தலைமை ஆசிரியரே இல்ல, அதே சமயம் ஆயிரக்கணக்கான முதன்மை கல்வி அதிகாரிகளே இல்ல. இதை வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு தனியார் நிறுவனம் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையா நீங்க கொண்டு போக முடியும்? இப்போ நேற்றைய தினம் இந்த பள்ளி கல்வி அலுவலர்கள் டிஇஓ சிஇஓலாம் சென்னைக்கே வர வைத்து விரிவாக கிட்டத்தட்ட 45 நிமிடம் அவங்க கிட்ட நான் வந்து இன்ஸ்பைரிங்கா பேசியிருக்கிறேன். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க விசாரித்து பார்க்கலாம். எப்படி மாணவனை அணுகணும், அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்ன, மனநலன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உணவு தரம், மாடல் ஸ்கூல்ஸ், வெற்றி பள்ளிகள், பழைய மாணவர்களையே தூதுவர்களாக பயன்படுத்துவது, பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருந்தா அதை டிரான்ஸ்பரண்டா வெப்சைட்ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு போடுவது, உள்ள கிரீவன்சஸ் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது ஆசிரியர்களுக்கும் அழுத்தம் இருக்கும். அதையெல்லாம் காது கொடுத்து எப்படி கேட்கணும், அவங்கள நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஒரு ரைடு மாதிரி போகாம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, முறைப்படி டிஆர்பியில பேசி அந்த காலி பணியிடங்களை எத்தனை வேகமாக நிரப்ப முடியுமோ நிரப்புவோம். சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்கு, அது லீகலா தான் பண்ண முடியும். அப்படி இல்லாத விஷயங்களை பேசி இரு தரப்பும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. போரே முடிக்கும் போது பள்ளிக்கூட பிரச்சனையை முடிக்க முடியாதா? நிச்சயமாக அதை நிறைவேற்றும். பதிலுக்கு அவங்க என்னன்னா அந்த குழந்தைகளினுடைய மனநலனை அவங்க தீவிரமா பார்த்து